சரி. இந்த ஹெர்பேரியத்துடைய யூசர்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை தலைமுறை ஆனாலும் எடுத்து இதை வந்து பார்க்கலாம். இதனுடைய ஒரிஜினல் பேர்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ரிசர்ச்சை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். சார் ஹெர்பேரியம்னா என்ன சார்? ஹெர்பேரியம்ன்றது வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட தாவரத்தினுடைய அட்டவணைப்படுத்துறது. இது எல்லாமே ஆல்கி என்ன சார்? கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கா சார் பார்க்கவே? எல்லாமே ஆல்கி தான். இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஆகுனது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைனல் ப்ராசஸாக வந்துருச்சு. ஃபைனல் ஆகி வந்துருச்சு. ஓகே சார். இண்டோர் ஃபார்மிங் சொந்த இதுலேயே வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ணுறோம். சூப்பர் சார். உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து இந்த ஹெர்பேரியம் பார்த்தோம்னா இது நேச்சுரல் ஹெர்பேரியம், அதாவது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் மாதிரி. இப்போ இது ஏதாவது எதிர்காலத்தில் கடற்பாசியில் ஏதாவது வந்து ஒரு பற்றாக்குறையோ இல்லை ஒரு சில கடற்பாசி இனங்கள் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு அப்படின்னா இதில் ரொம்ப ரேரானது அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் சார்? இப்போ ரொம்ப ரேர்னு பார்த்தோம்னா அந்த ரேர் ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு ரேரான அந்த சிவப்பு நிற கடற்பாசி குடும்பத்தை சேர்ந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. இது பார்க்க முடியாதுண்ணே சார்? வந்து நம்ம அந்த ஜெல் மாதிரியான பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இதோட நேம் சார்? இது நேம் ஹைலிமேனியா அப்படின்னு சொல்கிறது. சரிங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்கே ஆல்கே சென்டரோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் ராஜேந்திரகுமார் சாரோட தான் இருக்கோம். சார் இன்னைக்கு அவரோட கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். என்ன சார் இவ்வளோ வச்சுருக்கீங்க கலெக்ஷன்ஸ்? என்ன சார் இதெல்லாம்? இது நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே ஆல்கி ப்ராஜெக்ட் சென்டர்ன்றது. சரிங்க சார். நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடிய பிஹெச்டி, எம்எஸ்சி, எம்ஃபில், மேஜர் ப்ராஜெக்ட்டு, சூப்பர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிமெனை வந்து ஹெர்பேரியமாக ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி. இந்த ஹெர்பேரியத்துடைய யூசர்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை தலைமுறை ஆனாலும் எடுத்து இதை வந்து பார்க்கலாம். இதனுடைய ஒரிஜினல் பேர்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ரிசர்ச்சை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி ப்ரௌன் அண்டு ரெண்டு டைப்பான ஆல்கியை வந்து நாங்கள் எப்படி ரிசர்ச் ஹெர்பேரியம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் லைவாக பார்க்கலாம். சரிங்க சார். ஹெர்பேரியம்னா என்ன சார்? ஹெர்பேரியம்ன்றது வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட தாவரத்தினுடைய அட்டவணைப்படுத்துறது. எல்லாமே தாவரம் தானே சார்? இது எல்லாம் வந்து கடல் தாவரங்கள். இது நாங்கள் எங்களுடைய சென்டர்லேயே இதை வந்து இண்டோர் ஃபார்மிங் அப்படிங்கிற சிஸ்டத்தில் வந்து தொட்டிகளில் வச்சு உற்பத்தி பண்ணுறோம். அந்த தொட்டியெல்லாம் பின்னால் இருக்குது. அதிலிருந்து எடுத்து இதை நாம் ஒரு ரிசர்ச் பயன்பாட்டுக்காக மட்டும் இது மாணவர்களுக்கு இதிலிருந்து அவங்க ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே ஆல்கி என்ன சார்? கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கா சார் பார்க்கவே? எல்லாமே ஆல்கி தான். இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஆகுனது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைனல் ப்ராசஸாக வந்துருச்சு. ஃபைனல் ஆகி வந்துருச்சு. ஓகே சார். டிராயிங் பண்ணால் கூட இந்த மாதிரி வராது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆல்கியை பார்க்குறதுக்கு. இது ஆனால் சும்மா வந்துடலைங்க. இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் சார் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனல் ஆகுனது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்க சார். வகைகள் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். ரெட் ஆல்கியில் இதுக்கு அடுத்து இதை வந்து நாங்கள் லேமினேட் பண்ணி நேம்லாம் போட்டு இதை ரெடி பண்ணோம். இதை வந்து அடுத்த ஒரு செக்ஷனில் இது ஒரு வீடியோவை பார்ப்போம். சரிங்க சார். நிறைய இருக்குது. இவ்வளோ சாம்பிள்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ண தானே சார்? ஆமாம். இது எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணது. ரெண்டாவது நாங்கள் இந்த இண்டோர் ஃபார்மிங் சொந்த இதுலேயே வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ணுறோம். சூப்பர் சார். உற்பத்தி பண்ணுறோம். அதை வந்து இந்த ஹெர்பேரியம் பார்த்தோம்னா இது நேச்சுரல் ஹெர்பேரியம், அதாவது வந்து இது சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த சென்டரே வந்து ஒரு இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் மாதிரி. இப்போ இது ஏதாவது எதிர்காலத்தில் கடற்பாசியில் ஏதாவது வந்து ஒரு பற்றாக்குறையோ இல்லை ஒரு சில கடற்பாசி இனங்கள் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு அப்படின்னா இதில் நாங்கள் எந்த விதமான ஒரு கெமிக்கல் அதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனால் கூட இந்த ஹெர்பேரியத்தை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை எடுத்து நாம் உருவாக்கி ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும். இது வந்து அதான் சொல்கிறேன், வரலாற்று இயற்கை வரலாற்று அருங்காட்சியக பணி தான் இது. ஒரு கால தலைமுறையினருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அழிவில்லாமல் பார்த்துக்கிறீங்க என்ன சார்? இல்லாமல் அதை காப்பாற்றுறது. ரெண்டாவது வந்து மறு உற்பத்திக்கு ஏற்ற வகையில் வந்து அதனுடைய இயற்கை தன்மை மாறாமே இதை வந்து அட்டவணைப்படுத்துகிறோம். அதாவது வெறுமனே வந்து இந்த சார்ட்டில் இதை கொண்டு வந்து வச்சு அதை லேமினேட் பண்ணி பாதுகாத்தா அது வந்து மறு உற்பத்தி பண்ண முடியாது. வந்து கரெக்டாக அதுக்கு மீடியாலாம் போட்டு அதை வந்து மறுபடி வளரக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இது அட்டவணைப்படுத்துகிறோம்.
இது நிறைய இருக்குது. தானே சார், என்ன சார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஆ உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரெண்டாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து அவங்க கண்டிப்பாக இந்த அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் அறிக்கையில் இதை வந்து அந்த தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெர்பேரியம் அவங்களும் வச்சாகணும். அவங்களும் இந்த மாதிரி இன்டோர் ஃபார்மிங் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணி அதை வைக்கணும். இதில் ரொம்ப ரேரானது அப்படின்னா எந்த ஸ்பீசிஸ் சார்? இப்போ ரொம்ப ரேர்னு பார்த்தோம்னா அந்த ரேர் ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது. ஆ இப்போ இந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு ரேரான அந்த சிவப்பு நிற கடற்பாச்சி குடும்பத்தை சேர்ந்தது. ஆ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. இது பார்க்க முடியாதுண்ணே சார்? இது இப்போ பெரிய செடியாக இருக்கும். ம் ஆனால் இதனுடைய இது வந்து இதில் 2 டைப் இருக்குது. இப்போ இது வந்து முழுமையாக வளர்ந்த நிலையில் உள்ளது. சரிங்க சார். பார்ட்டு ஆ இது வந்து வளரக்கூடிய நிலை அந்த மாதிரி. இதுதான் நம்ம அந்த கிராஸ்லேரியா அப்படிங்கிறது அகார்லாம் பண்ணக்கூடிய அகார்லாம் பண்ணுறதுக்கு தான். இது எல்லாமே இது வந்து அகார் வந்து செய்வாங்க. இது வந்து நம்ம எடிபிளாக பயன்படுத்தக்கூடியது க்ரீன். சூப்பர் சார், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் வியப்பாகவும் இருக்குது சார். பெரிய ஒரு விஷயந்தான் இது. வந்து இப்போ அடுத்து வந்து உலகத்தில் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் சர்வதேச அளவில் வளர்ந்து வருது. ரெண்டாவது இதில் இப்போ இருந்தே நாம் செஞ்சோம்னா, இந்த பணிகளை நல்லா பண்ணி வச்சோம்னா வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வந்து இதை எளிமையாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வளர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜெல் மாதிரியான பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இதோட நேம் சார்? இது வந்து ஹைலிமீனியா அப்படின்னு சொல்கிறது. சரிங்க சார். இதனுடைய பேர். இது ரொம்ப நம்ம மருத்துவத்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது வந்து எங்கள் சொந்த பண்ணையிலே உற்பத்தி ஆகினது தான். பார்த்தது இவ்வளவுமே எல்லாமே நீங்கள் கல்டிவேட் பண்ணது தான். இது ஒரு வகையான இதில் வந்து இந்த கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெளிநாட்டில் இருந்து மாத்திரைகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்களா, அது அந்த மாத்திரையெல்லாம் இந்த பாசி வகையில் இங்கே உற்பத்தியாகி வெளிநாட்டில் போய் தயாராகி திரும்ப நம்மளுக்கு வருது. வந்து மாத்திரையாக வருது, மருந்துகளாக வருது. இப்போ வகைகள் எல்லாம் ரொம்ப நேரம் பார்த்தாச்சு எல்லாம். ஆமாம் சார், ஃபைனல் ஆகுனது இது. இந்த ஹெர்பேரியம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு பேர் வந்து ரிசர்ச் ஹெர்பேரியம். இது என்ன, இது ரிசர்ச் பண்ணும்போது இதில் வந்து தெளிவாக நல்லா பார்க்குறதுக்கு பெரிய சைஸு. இது வந்து இதான் ஃபீல்டு ஹெர்பேரியம். வரிசையுமே வந்து மிக பழமையானது. அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஹெர்பேரியங்கள். 25 வருஷம் ஆச்சுண்ணா சார்? 26 வருஷம். இதெல்லாம் கரெக்டாக 26 வருஷத்தை தொற்றுச்சு. இந்த 26 வருஷம் தொற்றுச்சு. அது பார்க்கும்போது நம்மளுடைய தயாரிப்புகள் இது எல்லாமே வந்து நூற்றாண்டுகளை கிடக்கும் கண்டிப்பாக. என்ன சார்? நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com